இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். இஸ்ரவேலில் 40 வருடங்கள் நியாயாதிபதியாகவும் ஆசாரியனாகவும் இருந்த ஏலியின் வாழ்வில் இருந்து கடந்த நாட்களிலே நாம் தியானங்களை பெற்று வந்தோம். நியாயாதிபதிகளின் காலத்தின் இறுதி காலங்களிலே வாழ்ந்தவர் இந்த ஏலி. இவருக்கு பிறகு ஒரு நீண்ட வருடங்களை தேவ மனிதராகிய சாமுவேலும், அவருடைய வாழ்வின் இறுதி காலத்தில் சில ஆண்டுகளை சாமுவேலின் பிள்ளைகளும் நியாயாதிபதிகளாய் இருந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்கிறார்கள். இவர்களுடைய காலங்களுக்கு பிறகு அப்படியே அரசர்களின் காலம் ஆரம்பிக்கிறதை நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு ஏலி சிரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை அவருடைய வாழ்வில் இருந்து நாம் படிக்கிற பல பகுதிகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய பெயரின் அர்த்தமே யெகோவா உயர்த்தப்பட்டார் என்பது பொருளாகும். உயர்த்தப்படுதல் என்கிற அடிச்சொல்லை அந்த வார்த்தை அர்த்தமாக கொண்டுள்ளது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவர் அந்த காரியத்தை செய்வதற்கு தன்னை அவர் அர்ப்பணித்திருக்கவில்லை. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிலைகளும் நமக்கு விளக்குகிறது. கடந்த தியானங்களிலே பல காரியங்களை நாம் தொடர்ச்சியாக கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த தியானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஒரு நீண்ட எச்சரிப்புகளையும் கடுமையான எச்சரிப்புகளையும் பகிரங்கமான எச்சரிப்புகளையும் பெற்றுக்கொண்ட பிறகும் ஏலி அதற்கு கொடுத்த ஒரு மௌனமான பதில் அல்லது ஒரு மெத்தனமான வாழ்க்கை பதிலை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27 கடைசி வரைக்கும் உள்ள வேத பகுதிகள், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களில் இருக்கிற நீண்ட பகுதிகள். முதலாவது பகுதி பெயர் தெரியாத கடவுளுடைய மனிதர் மூலமாய் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பையும், 2வது பகுதி சாமுவேல் என்கிற சிறுவன் மூலமாய் கடவுள் கொடுத்த எச்சரிப்பையும் கொடுத்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த எச்சரிப்புகளை எல்லாம் பெற்ற ஏலி அதற்காக அவர் உணர்வடைந்து அழுது மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய பாதம் சரணடைந்தார் என்று நீங்கள் திருமறையிலே வாசிக்க முடியாது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் இப்படி வாசிக்கலாம். 18வது வசனத்தின் பின்பகுதி, அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இவ்வளவுதான் அவருடைய பதில். இதற்கு மேலாக அவர் எதையுமே செய்யவில்லை. எந்த விதமான செயல்பாட்டையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் கொண்டு வரவும் இல்லை. மாற்றத்திற்கான வழிவகைகளை அவர் ஏற்படுத்தவும் இல்லை. எனவே கடவுள் அவர் பேரில் கொண்டிருந்த கோபம் உறுதி அடைந்தது. சொன்ன நியாய தீர்ப்புகளும் அப்படியே நிறைவேற ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இதைத்தான் நாமும் செய்கிறோம். இறை எச்சரிப்புகளை எவ்வளவு கடினமாக நாம் கேட்டாலும் அதற்கு நாம் கொடுக்கிற வாழ்க்கை பதில் என்பது மெத்தனமானதாகவும் கடவுளுக்கு ஏற்காததாகவுமே அது இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகள் கடவுளை மகிமைப்படுத்துவதை போல தோன்றினாலும் அவருடைய வாழ்க்கையின் பதில் அவர் கடவுளிடத்திலே கொண்டிருந்த அவருடைய ஆவிக்குரிய வாழ்வின் சோக நிலையை நமக்கு விவரிக்கிறது. இறை மக்களே, பல நேரங்களில் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் எச்சரிப்பின் சத்தம் திருமறையின் மூலமாய் உங்களுக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நாம் செய்கிற காரியம் என்ன? ஒன்று மௌனம் சாதித்து விடுகிறோம், அல்லது அதை கண்டு கொள்ளாதது போல் இருந்து விடுகிறோம்.
இன்னும் ஒரு தவறை இந்த நாட்களிலே இறை மக்கள் செய்வதை நீங்கள் கவனிக்கலாம். தங்களுக்கு சாதகமான, பிரியமான, காதுகளுக்கு சுகமான ஆசீர்வாத பிரசங்கங்களுக்கு தங்களை விட்டு கொடுத்து அதன் மூலமாய் தங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இது எவ்வளவு வேதனையான காரியம் அல்லவா? ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்ச வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சரியான பதிலை நான் உமக்கு தரும்படி எனக்கு உதவி செய்யும். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளின் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சரியான ஒரு வாழ்க்கை பதிலை, செயல்பாட்டுள்ள ஒரு பதிலை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எச்சரிப்பின் சத்தத்திற்கு தன் செவியை விலக்குகிறவன் ஒருபோதும் வாழ்வடைய முடியவே முடியாது. எச்சரிப்பின் சத்தத்தை திருமறையிலே கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பரிதாபமான, பயங்கரமான அனுபவங்களை அடைந்தார்கள் என்பதையும் ஏலியின் வாழ்க்கையிலிருந்து மாத்திரமல்ல, அநேக கதாபாத்திரங்களின் வழியாக திருமறையிலே நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் படிக்கும்போது எச்சரிப்புகளை தவிர்த்து விடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். அதற்கு பதிலீடாக என் செவிகளுக்கு சுகமான பிரசங்கங்களை கொடுத்து அதை நான் போக்கிவிட எடுக்கிற முயற்சிகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும். எப்பொழுதும் நான் கேட்ட எச்சரிப்புகளுக்கு தகுதியான பதிலை நான் உமக்கு கொடுக்கும்படி எனக்கு உதவி செய்யும். உணர்வுள்ள இருதயம், ஆழ்ந்த மனஸ்தாபம், பாவத்திற்கான அறிக்கை இடுதல், வாழ்க்கையின் மாற்றம், இதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். செய்கிறோமா? இனிமேலாவது செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? அப்படியானால் உண்மையிலேயே கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்த முடியும். ஏலியை போல ஒரு சாபத்தீடான வாழ்க்கையை வாழ்வதிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த கிருபையிலே நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக. ஆமென்.